நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். நெல்லை பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். பதவி பறிப்பு மசோதாவை கருப்பு சட்டம் என கூற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லை. பிரதமர், முதலமைச்சர் என யாராக இருந்தாலும் ஊழல் செய்தால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடாது என அமித்ஷா ஆவேசம். முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு விமர்சனம். ராகுல் காந்தியை பிரதமராக்க சோனியா காந்தி துடிப்பதாக அமித்ஷா கடும் விமர்சனம். ஒரு காலத்திலும் உதயநிதி முதலமைச்சராக முடியாது என்றும் பேச்சு. தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற வருத்தம் தனக்கு உள்ளது என அமித்ஷா கருத்து. தமிழ் மண், மக்கள், மொழி, பண்பாடு என எல்லாவற்றையும் பாதுகாத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் பேச்சு. ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு தமிழர்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்தார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி. ஸ்டாலின் அண்ணாச்சி கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்றும் மேடையில் விமர்சனம். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடமை. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஒவ்வொரு பூத் நிர்வாகிக்கும் பொறுப்பு உள்ளது என்றும் அண்ணாமலை பேச்சு. ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடாதீர்கள் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. பள்ளிகளில் கூட அரசியல் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சு. சைவம், வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். பொன்முடியின் முழு பேச்சு அடங்கிய வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மூக்கு, காதில் எல்லாம் நகை போட்டிருந்தால் உரிமை தொகை கிடையாது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் பேச்சால் சர்ச்சை. சிறிதும் அரசியல் நாகரிகமற்ற செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அச்சுறுத்தும் விதமாக பேசி அதிமுக பொதுச் செயலாளர் EPS மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழக காவல்துறை DGP அலுவலகத்தில் புகார். பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியதாக கூறப்படும் விவகாரம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவினர் 5 பேர் மீது அணைக்கட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு. தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு எந்த தீங்கும் நாங்கள் நினைக்கவில்லை. சில்லித்தனமான வேலைகளை திமுக ஒருபோதும் செய்யாது. உண்மைக்கு மாறான செய்தியை பரப்புவதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம். கூவத்தூர் அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை கோரி செய்யூர் தொகுதி MLA பனையூர் பாபு தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு. இசை நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் புகார். நடன வகுப்பின் போது இசை ஆசிரியர் தங்களிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு. மதுரை அருகே ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியரிடம் தகராறு செய்ததை தட்டி கேட்ட பெண்கள் மீது தாக்குதல். தாக்கிய நபர்களை பிடிக்க CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை.
விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல வண்ணங்களில் மக்களை கவர்ந்தெழுக்கும் சிலைகள். அன்னப்பறவை, நந்தி, சிங்கமுகம் என பல வடிவங்களில் 1 அடி முதல் 12 அடி வரை சிலைகள் தயாரிப்பு. நெல்லை அயன் சிங்கம்பட்டி பகுதியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியின் முகத்தை நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு. தெருவில் விளையாடிய போது நாய் கடித்ததால் சிறுமியின் நெற்றி, உதடு மற்றும் மூச்சுப் பகுதிகளில் பலத்த காயம். செங்கல்பட்டு, விழுப்புரம், தருமபுரி, சேலம் உள்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான வழக்கு. தவறுதலாக நீக்கப்பட்டவர்களை உடனடியாக பட்டியலில் இணைக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெறி நாய்கள், ரேபிஸ் பாதித்த நாய்களை பொது இடங்களில் விடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தெருக்களில் செல்பவர்கள் நாய்களுக்கு உணவளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தெரு நாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் நடவடிக்கைக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் பிடித்துச் செல்லப்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் விடவும் உத்தரவு. தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமார் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறும் நிலையில் தாக்கல் செய்த மனுவை தலைமை நீதிபதி BR கவாய் ஏற்க மறுப்பு. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பெயர் விவரங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது இந்திய தேர்தல் ஆணையம். $13,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. லண்டன் பயணத்தின் போது அரசு பணத்தை சொந்த காரணங்களுக்காக செலவிட்ட புகாரில் அதிரடி. தென் அமெரிக்கா, அண்டார்டிகா இடையே உள்ள ட்ரேக் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவு. அண்டை நாடுகளான சிலி, அர்ஜென்டினாவுக்கு சுனாமி எச்சரிக்கை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.